ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பக்தி கலந்த வணக்கங்கள். இப்பதிவில் 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது தலமான திருக்கோழியூர் கமலவல்லி நாச்சியார் கோவிலின் சிறப்புகளையும் வரலாற்றையும் பற்றி தெரிந்து கொள்வோம். பாபர யுகத்தில் தர்மவர்மாவின் வம்சத்தில் வந்த நந்தி சோழன் தமக்கு புத்திர பாக்கியம் அருள திருவரங்கத்து பெருமாளை வேண்டி வர தாயார் தாமரை ஓடையில் சிறு குழந்தையாக கிடைத்தது. கமலவல்லி என பெயரிட்டு தம் மகளாக வளர்த்து வந்த மன்னன் கமலவல்லி திருமண கோலத்தில் அரங்கநாதனுடன் மறைந்த பின்னர் திருமண நினைவாக நந்தி சோழ மன்னர் எழுப்பிய திருக்கோயில். திருக்கோழி பெயர் வர காரணம், சோழ நாட்டு அரண்மனை யானை இங்கு வந்தபோது கோழி ஒன்று யானையை தாக்கி ஓடச் செய்ததால் கோழியூர் என பெயர் ஏற்பட்டு அதன் பின்னரே திருக்கோழி என மாறிற்று. இத்தலத்தை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். திருக்கோழியூர் நிசுலாபுரி உரந்தை என்று குறிப்பிடப்படும் திவ்ய தேசமே தற்காலத்தில் உறையூர் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ மகாலட்சுமி நிரந்தரமாக உறையும் ஊர், அதனால் உறையூர் என்றும், சோழ மன்னனின் யானையை ஒரு கோழி சண்டையிட்டு வென்றதால் கோழியூர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ரங்கநாதரின் பக்தனான நங்க சோழ மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான். அவனுக்கு புத்திர பேரே இல்லை. ரங்கனின் குழந்தை பாக்கியம் தரும்படி வேண்டினான். தன் தீவிர பக்தனுக்காக மகாலட்சுமியையே மன்னனின் மகளாக அவதரிக்கும்படி ரங்கநாதர் அனுப்பினார். ஒரு சமயம் நந்த சோழன் வேட்டைக்கு சென்றபோது ஒரு தடாகத்தில் தாமரை மலரில் ஒரு குழந்தை படுத்திருப்பதை கண்டான். மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையை எடுத்து கமலவல்லி என பெயரிட்டு வளர்த்தான். பருவமடைந்ததும் தோழியருடன் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள். அப்போது ரங்கநாதர் அவள் முன்பு குதிரையில் சென்றார். அவரை கண்ட கமலவல்லி அவர் மீது காதல் கொண்டாள். அவரையே மணப்பதென உறுதியும் கொண்டாள். நந்த சோழனின் கனவில் தோன்றிய பெருமாள் தன் கமலவல்லியை மணக்கவிருப்பதாக கூறினார். எனவே நந்த சோழன் கமலவல்லியை ஸ்ரீரங்கம் அழைத்துச் சென்றார். அங்கு ரங்கநாதருடன் கமலவல்லி ஐக்கியமானாள். பின்பு மன்னன் உறையூரில் கமலவல்லிக்கு கோயில் எழுப்பினான். மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவல்லி தாயாரும் திருமண கோலத்தில் நின்றபடி காட்சி தருகின்றனர். பிரகாரத்தில் நம்மாழ்வார் ராமராஜருக்கு சன்னதிகள் உள்ளன. மூலவரின் விமானம் கமல விமானம் எனப்படுகிறது. கோயில் கோபுரம் 5 நிலை உடையது. திருமண தடையுள்ளவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை. இத்தலம் தாயாரின் பிறந்த ஸ்தலம் என்பதால் இவளே இங்கு பிரதானமாக இருக்கிறாள். இவளது பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. நாச்சியார் கோவில் என்று அழைத்தால் அது திருநறையூர் நாச்சியார் கோவிலை குறிக்கும். ஆனால் திருச்சிராப்பள்ளியில் நாச்சியார் கோவில் என்றால் அது உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவிலை குறிக்கும். மூலஸ்தானத்தில் தாயார் மட்டுமே உற்சவராக இருக்கிறாள். பெருமாள் உற்சவர் இல்லை. பொதுவாக பெருமாள் ஸ்தலங்களில் குங்கும பிரசாதம் கொடுப்பர். ஆனால் இங்கு சந்தனமும் பிரசாதம் தருகின்றனர். இவளுக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியத்தில் காரத்துக்காக மிளகாய் வத்தல் சேர்க்காமல் மிளகு சேர்க்கப்படுகிறது. பெருமாள் ஸ்தலங்களில் வைகுண்ட ஏகாதசியின் போது சுவாமி சொர்க்கவாசல் கடப்பர். ஆனால் இத்தலத்தில் தாயார் மட்டும் தனியே சொர்க்கவாசல் கடக்கிறாள். ரங்கநாதர் மார்கையில் வைகுண்ட வாசல் கடந்த பின்பு தை அல்லது மாசியில் வரும் ஏகாதசி அன்று இவள் சொர்க்கவாசல் வழியே செல்கிறாள். கமலவல்லி பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்ததாக ஐதீகம். எனவே ஆயில்ய நட்சத்திரத்தில் இவ்விழா நடக்கிறது. அன்று அதிகாலையில் ஸ்ரீரங்கத்தில் இருந்து நம் பெருமாள் பல்லக்கில் காவிரி கரையில் உள்ள அம்மா மண்டபம், காவிரி, குடமுருட்டி நதிகளை கடந்து இக்கோவிலுக்கு வருகிறார். அப்போது இவ்வூர் பக்தர்கள் வழிநெடுகிலும் வாழை மரங்கள் கட்டி வாசலில் கோலம் போட்டு மணமகனுக்கு வரவேற்பு கொடுக்கின்றனர். கோவிலுக்கு வரும் சுவாமி மூலஸ்தானம் எதிரே நின்று தாயாரை அழைக்கிறார். பிரகாரத்தில் உள்ள சேர்த்தி மண்டபத்திற்கு செல்கிறார். அதன் பின்பு தாயாரும் சேர்த்தி மண்டபத்திற்கு சென்று சுவாமியுடன் சேர்ந்து மணக்கோலத்தில் இரவு சுமார் 11 மணி வரையில் காட்சி தருகிறார். பின்னர்
தாயார் மூலஸ்தானத்திற்கு திரும்ப சுவாமி மீண்டும் ஸ்ரீரங்கம் செல்கிறார். பங்குனி உத்திரத்தன்று இவர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயக தாயாருடன் சேர்த்தியாக காட்சி தருகிறார். இவ்வாறு பங்குனி விழாவில் சுவாமி 2 தாயார்களும் சேர்ந்து காட்சி தருவதை தரிசிப்பது விசேஷம். இவ்வூர் மேலும் ஆழ்வார்களில் 8வது ஆழ்வாராக குறிப்பிடப்படும் முனிவாகனர் என்று கூறப்படும் திருப்பாணாழ்வார் அவதரித்த ஊராகும். இவர் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர். அமலநாதிபிரான் என்ற பிரபந்தத்தை பாடியவர். இவர் தனிச்சன்னதியில் இருக்கிறார்.